ஹலோ மக்களே, குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம வெரி ஃபர்ஸ்ட் லெசனாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பற்றி பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன், அதில் ஓப்பன் பெயிண்ட் முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். சாரி. ஓகே, ஸோ பாருங்கள், அதுலேயே ஒரு விடை இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சியை நம்ம செல்லமாக எப்படி கூப்பிடுறோம்? ஏஐன்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? நேச்சுரல் ஓகே இன்டெலிஜென்ஸ். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்ட்டு அப்போ நம்ம வந்து எதை சொல்லலாம்? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்னா நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னா ஓகே வி கேன் டெல் ஹியூமன் பிரெயின் இல்லையா? கரெக்டா இல்லையா? ஓகே, நம்ம வந்து வி கேன் டெல் ஹியூமன் பிரெயின். என்ன சொல்லலாம்? இயற்கையான அறிவு. ஓகேவா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா தட் இஸ் செயற்கையான அறிவு, அவ்வளோதான். ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஓகே செயற்கையான அறிவு. ஸோ அந்த செயற்கையான அறிவுக்கு ஓகே செயற்கையான அறிவுக்கு எடுத்துக்காட்டா என்ன இருக்குன்னா அவ்வளோதான், கம்ப்யூட்டர். அதாவது மேலோட்டமா ஓகே. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம செல்லமா ஓகே எப்படி கூப்பிடுறோம்? we are calling it as AI. அவ்வளோதான். ஓகே, இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஓகே ஃபவுண்டர்னு சொல்லலாம். இவர் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஓகே, ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். இதை பற்றி டீட்டெயிலாக யார் கண்டுபிடிச்சது வச்சது ஓகே அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகே, யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஜான் மெக்கார்த்தி. ஓகே, ஜான் மெக்கார்த்தி. ஓகே, ஸோ நான் ஒவ்வொரு சப்ஜெக்டும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏரியல் வியூலேருந்து எடுப்பேன், கழுகு பார்வையிலிருந்து, பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து. பேர்ட்ஸ் ஐ வியூலேருந்து எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் வாட்னு முதல்ல தெரிஞ்சுப்போம். அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள வந்து ஒவ்வொரு கான்செப்டுக்குள்ளேயும் யூ கேன் டிராவல். ஸோ அந்த ஏரியல் வியூ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்சர்வ் பண்ணுறது பேசிக்ஸ் தான், அடிப்படைகள் தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. அதை தான் நான் முதல்ல எடுக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே, சரி. ஸோ வாட் இஸ் an AI? வாட் இஸ் an artificial intelligence? ஓகே, அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னா தனியாக ஐ வில் ஓப்பன் ஒன் MS Word. ஓகே, வேண்டாம். ஓகே, இதுலேயே எடுத்துக்கலாம். திஸ் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கிறேன். வாட் இஸ் an AI?
பாருங்க, ஆன் யூஸ் பண்ணியிருக்கேன். தமிழ் மாணவர்களுக்கு ஆன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆங்கிலத்தில்? AEIOU வவல்ஸ், உயிரெழுத்துக்கள். ஆங்கில எழுத்துக்களின் உயிரெழுத்துக்கள் வந்தா அதுக்கு முன்னாடி ஆன் போட்டுக்கணும். ஓகே, சரி. வாட் இஸ் அன் ஏஐ பார்த்தீங்கன்னா, அதுவும் ஓகே மனுஷங்க மாதிரியே கத்துக்கும். கம்ப்யூட்டர்ஸ் கேன் லேர்ன். மனுஷங்க மாதிரியே இட் கேன் சால்வ் ப்ராப்ளம்ஸ். மனுஷங்க மாதிரியே முடிவுகள் எடுக்கும். புரியுதா? So computers can learn. அவ்வளவுதான். Computers can learn. நான் தான் சொல்லிட்டே இருப்பேன்ல என்னுடைய கல்கற்பியில, learn learn learn. Computers can learn. Okay, solve problems. Okay, and make decisions. அவ்வளவுதான். சோ ஒரு மனித மூளை என்னென்ன செய்யுமோ எல்லாத்தையும் இல்ல, நல்ல கவனிங்க. அந்த ஏஐக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் இல்லையா? நம்மளுடைய மனித மூளையும் அப்படிதான். நல்ல கவனிங்க. நம்மளுடைய மனித மூளை ஒருவேளை ஓகே ஒரு வயது குழந்தைக்கு பூனைன்னா என்னன்னு தெரியுமா? இல்லைன்னா ஒரு 7 மாசம் குழந்தைக்கு பூனைன்னா என்னன்னு தெரியுமா? நாயின்னா என்னன்னு தெரியுமா? அம்மா சோறு ஊட்டும் போது பூனை, மாடு எப்படி கத்தும்? மா. நாய் எப்படி கத்தும்? லொல் லொல். அந்த குழந்தையோட மூளை ட்ரெயின் ஆகுது, பழக்கப்படுத்துது இல்லையா? இது நாய், இது பூனை, இது மாடு. அதே தான் இங்கேயும். என்ன பண்றோம்? ஒரு சாஃப்ட்வேரை இப்படி புரிஞ்சுக்கோங்க, ஈஸியா புரியும். ஒரு சாஃப்ட்வேரை அது நம்ம மாடல் சொல்லலாம், சும்மா மேலோட்டமா. ஓகே, ஒரு சாஃப்ட்வேரை ஓகே நம்ம ட்ரெயின் பண்றோம். என்னன்னு ட்ரெயின் பண்றோம்? என்னன்னு பழக்கப்படுத்துறோம்? இமேஜுக்கு பழக்கப்படுத்துறோம். பார்த்தா சரி, அந்த இமேஜ்ல என்ன இருக்கு? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஐ ஹாவ் ஓகே சும்மா மேலோட்டமா புரிஞ்சு வச்சுக்கோங்க, டாக் இமேஜ். ஓகே, டாக் இமேஜ்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு? ஓகே, ராட்வீலர். ஸ்பெல்லிங் தப்பா இருந்தா கோச்சுக்காதீங்க. ஓகே, அது முக்கியம் இல்லை. அப்ப நம்மளுக்கு அல்சேஷன் கேப்ஸ்ல எழுதணுமா? சும்மா ஓகே, அல்சேஷன். ஓகே, அப்புறம் பொமரேனியனா? ஓகே, ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டாக் வெரைட்டிஸ்ல இருக்கு. ஓகே, நம்ம அந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேருக்கு நம்ம என்ன பண்றோம்? ஓகே, ராட்வீலர் படங்களா போட்டு காட்டி ஓகே முதல்ல அந்த கம்ப்யூட்டரோட சாஃப்ட்வேரை ஓகே பழக்கப்படுத்திடும். அப்புறம் அல்சேஷன் டாகா போட்டு காட்டி
அதாவது அல்சேஷன் டாகோட இமேஜா ஃபீட் பண்ணி அதாவது ஃபீட் பண்ணின நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ள அப்லோட் பண்ணிடுவோம். ராட்வீலர் டாக்ஸ் இன்னொரு 15 20 30 இமேஜஸ் அப்படியே அந்த சாஃப்ட்வேர் கொடுத்துருவோம். அப்புறம் அல்சேஷன் டாகோட ஓகே வெரைட்டி போட்டோஸ் நிறையா. நான் பேசிட்டு இருக்கிறது இமேஜ் ப்ராசஸிங் பத்தி, சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு. அப்புறம் ஓகே பொமரேனியன் டாகுக்கு ஓகே அதோட பிக்சர்ஸ், அந்த அந்த பொமரேனியன் டாக்ஸோட வெரைட்டிஸ் ஓகே அந்த பர்டிகுலர் டாகோட ஒரு 30 40 இமேஜஸ் உள்ள லோட் பண்ணி அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து உள்ள இருக்கும். எங்க போய் லோட் பண்ண போறீங்க? அது ஒரு டேட்டா பேஸ்ல. புரியுதா? ஓகே அது லோட் பண்ணிட்டு அடுத்த தடவை ஓகே நம்ம வந்து ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஸோ என்ன பார்க்குறீங்கன்னா அந்த சாஃப்ட்வேரை நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், பழக்கப்படுத்துகிறோம். டாக் ஏதாவது ஒரு டாகோட இமேஜை உள்ள வந்து யாராவது யூசர் கொடுக்கும்போது ஓகே அந்த கம்ப்யூட்டர் வில் ஐடென்டிஃபை யூசர் கொடுக்குற அந்த டாக் இமேஜை எல்லா இமேஜஸோடையும் கம்பேர் பண்ணி ஓகே இது வந்து இந்த வெரைட்டி டாகோடது அப்படின்னு கண்டுபிடிச்சு அது நம்மளுக்கு இது வந்து ராட்வீலர், இது வந்து அல்சேஷன் டாகு, இது வந்து பொமரேனியன் டாகு, இது வந்து காட்டும். இதுதான் ஐடியா. புரியுதுங்களா? ஓகே சரி. அப்புறம் இங்க இது என்னப்பா? சரி சரி ஒரே நிமிஷம். ஓகே இந்த ஏஐக்கு பாத்தீங்கன்னா ஓகே ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப உதவுது மக்களே. நான் எல்லாத்தையுமே கம்ப்யூட்டரே தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அவங்க மனசுக்குள்ள இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி ஒரு கான்செப்டை உள்ள நுழைக்கிறேன். அதனால மேலோட்டமா தான் இருக்கும், ரொம்ப டீப்பா நான் உள்ள போகல. ஈஸியா அவங்களுக்கு புரியும். ஓகே அதுக்கு தான் வந்து நான் கொஞ்சம் வந்து ரொம்ப அதாவது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா வேற வழி இல்லை. ஓகே அதனால ரொம்ப எக்ஸாக்டா கொண்டு போகாதீங்க. அப்புறம் உள்ள போக 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 டீப்பா போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும். இப்ப நம்ம மேலோட்டமா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். அதை யார் கண்டுபிடிச்சாங்கன்றது பார்த்தோம். ஜான் மெக்கார்த்தி. ஓகே வருஷம் மறந்துட்டேன். ஓகே அதை நான் அடுத்த வீடியோல ஓகே சரி பண்ணிக்கிறேன். ஓகே சரியா? இப்போ நான் இங்க என்ன பண்றேன்னா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஓகே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு துணிக்கடை இருக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ நம்மளோடது வந்து ஓகே அது பேர் துணிக்கடை. ஓகே துணிக்கடை டக்குன்னு இங்கிலீஷ் வேர்டு மறந்துடுச்சு. ஓகே நான் அப்படியே போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே துணிக்கடைக்கு பேர் வந்து ஓகே துணிக்கடையோட பேர் வந்து ராணி சில்க்ஸ். ஓகே இவங்க ஓகே இப்போ வந்து ஓகே மார்ச் 4 2025 ஓகே
ஓகே, இவங்க மார்ச் 2025ல என்ன சேல்ஸ், இன்னும் வந்து பாருங்க இன்னைக்கு மார்ச் 4 தான், மார்ச் 4ஆம் தேதி எவ்வளவு சேல்ஸ் நடக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். இந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்றேன் பாருங்க, ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி? ஏன்னா இப்ப நம்ம எதோட கான்செப்ட் பார்த்துட்டு இருக்கோம், டேட்டா சயின்ஸோட கான்செப்டை பார்த்துட்டு இருக்கிறோம். ஓரளவுக்கு நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? லாஸ்ட் இயர் ஓகே மார்ச் மாசம் ஓகே 2024ல ஓகே ஒரு 4 லட்சத்துக்கு சேல்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? மார்ச் 2023ல ஓகே ஆர்எஸ் ஓகே ஒரு 3,75,000க்கு சேல்ஸ் ஆயிருக்கு. மார்ச் 2022ல ஓகே ஆர்எஸ் ஓகே ஒரு 3,50,000 சேல்ஸ் ஆயிருக்கு. மார்ச் 2021 கொரோனா பீரியடு அப்படிதானே? தெரியல. மார்ச் 2021 ஓகே சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 கூட இல்ல கடையெல்லாம் மூடி இருந்தது. சரி போட்டுப்போம். ஓகே ஒரு 5,000 ரூபா சேல்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் பழைய டேட்டா, புரிஞ்சதுங்களா? இதெல்லாம் பழைய டேட்டா. சோ இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே பாஸ்ட் டேட்டா ஓகே இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் மார்ச்ல என்ன சேல்ஸ் நடக்கலாம் அப்படிங்கிறத ஓரளவுக்கு ஓகே ப்ரெடிக்ட் பண்ண முடியும், இல்லைன்னா கணிக்க முடியும். அது ஒருவேளை ஓகேவா 3 லட்சத்துக்கு சொல்லலாம். கரெக்டா? அவ்வளவுதான். ஓகே சோ இந்த டேட்டா இதுதான், இத பத்தி பேசுறது தான் உங்களுக்கு டேட்டா சயின்ஸ். ஓகே இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 1. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் டேட்டா சயின்ஸும் அண்ணன் தம்பி மாதிரி. அண்ணன் தம்பி கூட ஓகே கரெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது. அதாவது ரெண்டுத்துக்கும் தொடர்பு அதிகம். ஓகே இப்போ நம்ம வந்து டேட்டா சயின்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகே அடுத்தது யூ ஹேவ் எக்ஸாம்பிள் 2. நீங்க ஃபேஸ்புக் பயன்படுத்திருக்கீங்களா? ஃபேஸ்புக்ல வந்து படிப்பு சம்பந்தமான குரூப்ல இருக்கு, அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ படிப்பு சம்பந்தமான இப்போ நம்மளுடைய ஓகே என்ன சொல்றது சாஃப்ட்வேர் லேர்னிங் சம்பந்தமா. ஓகே இப்போ எக்ஸாம்பிள் 2ல என்ன பார்க்குறோன்னா, நீங்க வந்து கூகுள் சர்ச்சில் போய் ஓகே கூகுள் சர்ச்சில் ஓகே நீங்க வந்து மொபைல் போன் ஏதாவது சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே ஏதாவது பிராண்டோட மொபைல் போன் நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே
எந்த பிராண்டோட மொபைல் போன் நீங்க சர்ச் பண்ணீங்களோ அந்த பிராண்டோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓகே வில் ஷோ இன் ஃபேஸ்புக்ல. புரிஞ்சதுங்களா? இது எப்படி நடக்குது? ஏன்னா ஓகே ஃபேஸ்புக் மார்க் மாமா ஓகே அவர் கூகுள்கிட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சிருப்பாரு. உன்னோட டேட்டா எனக்கு கொடு, யூசர் என்ன சர்ச் பண்றான்ட்டு. அந்த டேட்டாவை வாங்கி இவர் என்ன பண்றாரு, ஓகே ஃபேஸ்புக்ல ஓகே ஃபேஸ்புக்காரர் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஓகே அதாவது இப்போ ஒருவேளை ஓகே ஒரு யூசர் ஓகே குரோம்ல கூகுள் சர்ச்சில் ஓகே ஐபோன் பத்தி பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, ஐபோன் 15 பத்தி பாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஓகே அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அவர் சர்ச் பண்ணும்போது கூகுள் சர்ச் பண்ணும்போது ஓகே கூகுள் குரோம் இவர் எதை சர்ச் பண்ணியிருக்கிறாரு இந்த யூசரு அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கும் இல்லையா? ஓகே கூகுள் காரங்க வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் காரங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே கூகுள்கிட்ட பேசி அவர் என்னது அவர் எதை சர்ச் பண்ணாரு, ஓகே ஐபோனை சர்ச் பண்ணாங்களா, ஓகே நான் ஐபோன் சம்பந்தமான விளம்பரமா என்னுடைய ஃபேஸ்புக்ல காட்டுறேன் அப்படின்ட்டு ஃபேஸ்புக் என்ன பண்ணும், ஓகே ஐபோன்கிட்ட காசு வாங்கிக்கும் ஓகே விளம்பரத்துக்காக. அதை நம்மளுக்கு காட்டும். புரிஞ்சுதுங்களா? So this is the concept. So இந்த இடத்துலயும் ஓகே Facebook என்ன பண்றாங்க, கூகுளோட டேட்டாவை யூஸ் பண்றாங்க. ஃபேஸ்புக் ஃபேஸ்புக்கோட சாஃப்ட்வேர் கம்பெனி மெட்டா. சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெட்டா வில் கான்டாக்ட் கூகுள் ஃபார் டேட்டா. இது எல்லாமே நான் ஏரியல் வியூல இருந்து, கழுகு பார்வையில இருந்து, பேர்ட்ஸ் ஐ வியூல இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ டேட்டா சயின்ஸ்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இப்ப பாருங்க ஓகே ஏஐ என்ன பண்ணும், ஓகே வில் கான்டாக்ட் சும்மா ஓகே சும்மா புரிஞ்சுக்கோங்க ஓகே ரஃபா சொல்றேன். வில் கான்டாக்ட் ஓகே டேட்டா சயின்ஸ், அப்புறம் ஓகே ஏஐ வில் டேக் ஓகே டிசிஷன். ஈஸியா புரியும். சரியா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஏஐ என்னன்னு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் ஏஐ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இருக்கிறது ஜெனரேட்டிவ் ஏஐ. ஷார்ட்டா சொல்றேன் ஓகே. இது சரி எல்லாமே சாஃப்ட்வேர் தாங்க, எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஓகே நான் இதுக்கு முன்னாடி பேசின அந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஓகே குவாண்டம் கம்ப்யூட்டிங்ல ஒரு பாடம் பேசிக்ஸ் பத்தி போட்டிருப்பேன். ஓகேவா? ஓகே நான் திருப்பி சொல்றேன், நல்ல கிளியரான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன். ஓகே நாவிஸ் லேர்னர்ன்ட்டு அதுல போய் எல்லா பாடங்களையும் படிச்சுக்கோங்க ஒரு 15 hours. அதுக்கப்புறம் இங்க வந்தீங்கன்னா
கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே சாஃப்ட்வேர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏஐல ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி பார்த்துருக்கோம். இது என்ன பண்ணும்? ஓகே, மனித மூளை மாதிரியே, ஓகே, ஜென் ஏஐன்னு வச்சுக்கோங்க. ஜென் ஏஐ, ஓகே, வில் கிரியேட் இமேஜ், வில் கிரியேட் இமேஜஸ், ஓகே, அப்புறம் டெக்ஸ்ட், அப்புறம் ஆடியோ, ஓகே, வீடியோ. எதை பேஸ் பண்ணி? ஓகே, பேஸ்ட் ஆன் ஹியூமன் இன்புட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்ணுங்க, ஜெனரேட்டிவ் ஏஐட்ட போய், ஓகே, எனக்கு கிவ் மீ டாக் இமேஜ் அப்படின்னா அது வந்து ஒரு டாகோட இமேஜை கொண்டு வந்து காட்டும். எனக்கு டாக்ல வந்து ராட்வீலர் டாகோட இமேஜ் வேணும்னா அந்த இமேஜ் கொண்டு வந்து காட்டும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு வந்து ஓகே, ஜெனரேட்டிவ் ஏஐங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அதை என்ன சொல்றோம்? சாஃப்ட்வேரை ஏஐன்னு சொல்றோம். ஓகே, அந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க ஒரு இன்புட்டா, ஓகே, நீங்க வந்து ஒரு வேர்டு ஒன்று கொடுக்குறீங்க, ஒரு வார்த்தை, ஒரு கமாண்ட், யூசர் கமாண்ட், கிவ் மீ ராட்வீலர் இமேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஓகேவா? அது வந்து ராட்வீலரோட இமேஜ் வந்து கொடுக்கும். எந்த இமேஜ் வேணாலும் நீங்க கேட்கலாம். ஓகே, அது வந்து பெரிய விஷயம் இல்லையா? கிவ் மீ பனானா இமேஜ்னு கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு பனானா இமேஜ், வாழைப்பழத்தோட ஓகே ஒரு படத்தை கொண்டு வந்து காட்டும். ஸோ அந்த ஜெனரேட்டிவ் ஏஐக்கு ஓகே, இந்த இமேஜஸ் எவ்வளவு இமேஜஸ் கொடுத்து அந்த ஜெனரேட்டிவ் ஏஐவை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க, பழக்கப்படுத்தி இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ எதெல்லாம் யூஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா, சாட் ஜிபிடி, அப்புறம் கூகுளோட ஜெமினி, ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது we are going to see மெஷின் லேர்னிங், எம்எல்மாங்க. மெஷின் லேர்னிங் இது என்ன பண்ணும்னா, ஓகே, will use algorithms, will use algorithms, will use algorithms to analyze data. இந்த இடத்துல நான் இது வந்து டேட்டா சயின்ஸும் நீங்க எடுத்துக்கலாம். டு அனலைஸ் டேட்டா. அண்ட் மேக் டிசிஷன்ஸ். அவ்வளோதான். டேட்டாவை அனலைஸ் பண்ணி, ஸோ இந்த இடத்துலலாம் ஓகே இந்த மெஷின் லேர்னிங் வரலாம். ஸோ இங்கே பாஸ்ட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி, ஓகே இந்த வருஷத்துல மார்ச் மாசம் என்ன சேல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? சரியா? இந்த இடத்துல கான்டெக்ட் ஓகே டேட்டா சயின்ஸ் சும்மா ஹைஃபையா சொல்றேன். டேட்டா சயின்ஸ் வில் கிவ் ரிசல்ட் டு ஏஐ.
அப்படியே எடுத்துக்க வேண்டாம் கரெக்டான்ட்டு. நான் வந்து சாதாரணமான மக்களுக்கு, கம்ப்யூட்டரை பத்தி தெரியாதவங்களுக்கு ஐ எம் டேக்கிங் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஸோ இது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஒன்று ஃபர்ஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ, ரெண்டாவது மெஷின் லேர்னிங்கு. சரிப்பா, இந்த அல்காரிதம்ஸ்னா என்னப்பா? ஓகே, எனக்கு தமிழ் மீனிங் பார்க்கணும்னு நினச்சிட்டே இருக்கேன். டேக்கிங் ஓகே, அல்காரிதம்ஸ்னா கோட்பாடுகளா? அல்காரிதம்ஸ் மீனிங் இன் தமிழ் அப்படியே கொடுத்துட்டான். வழிமுறைகள். ஓகே, அதாவது ஸ்டெப்ஸ். ஓகே, வழிமுறைகள். ஓகே, வில் யூஸ் அல்காரிதம்ஸ் டு அனலைஸ் டேட்டா அண்ட் மேக் டெசிஷன்ஸ். ஓகே, அடுத்தது மூணாவதுக்கு வரேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஏஐ இப்போ மூணு இருக்கு. ஓகே, ஜெனரேட்டிவ் ஏஐ, மெஷின் லேர்னிங், அடுத்தது நியூரல் நெட்வொர்க்ஸ். நியூரல் நெட்வொர்க்ஸ். இந்த நியூரல், அந்த பாருங்க, அந்த வார்த்தை கவனிங்க, நியூரல். ஓகே, நம்ம மனுஷ மூளையில, ஹியூமன் பிரெயின்ல ஒன்னு இருக்கு. என்ன இருக்கு? ஹியூமன் பிரெயின் நியூரான்ஸ். ஓகே, பாருங்க எவ்வளவோ இருக்குது. ஹியூமன் பிரெயின் ஹேஸ் அரௌண்ட் 86 மில்லியன் நியூரான்ஸ். அடே அப்பா. ஓகே, அதே மாதிரி ஓகே, அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் நியூரான் மாதிரி, எக்ஸாக்ட் நியூரான்ல கிடையாது. ஓகேவா? ஓகே, அதுக்கு என்ன பண்றாங்க இவங்க, ஒரு பேர் வைக்கிறாங்க, நியூரல் நெட்வொர்க்ஸ். ஓகே, இது வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, மல்டி லேயர்டு மல்டி லேயர்டு டேட்டா மாடல். ஓகே, மல்டி லேயர்டு டேட்டா மாடல் சொல்லக்கூடாது. ஓகே, கம்ப்யூட்டேஷனல் மாடல் that process data. அவ்வளவுதான். சோ இங்க பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே, இந்த மூணுமே ஓகே ஏஐ தான். ஓகே, நம்ம இப்போ ஏஐல என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சரியா? ஓகே, சரி. ஸோ ஏஐ படிக்கும்போது ஓகே, டு லேர்ன் ஓகே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், என்னென்னலாம் படிச்சுக்கணும் அப்படின்னா, ஓகே, ஒரு ரஃப்பான ஐடியா. ஓகே, யூ லேர்ன், யூ நீட் டு ஹேவ் அரவுண்ட் டேட்டா சயின்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் யூ லேர்ன் பைத்தான். பைத்தான் வந்து ஃபார் கால்குலேஷன்ஸ். ஓகே, இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த பைத்தான் என்னுடைய அறிமுக வகுப்புகள்லாம் போகும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நான் அங்கேயே சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த பைத்தான் கற்றுக்கணும்னா ஓகே, நான் வந்து கற்றுக்கிட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வாஸ் யூசிங் இந்த ஒரு ஐடி அனகோண்டா.
ஓகே, நம்ம ஆரம்பத்தில் வந்து ஓகே இதில் வந்து வி லேர்ன் அரவுண்ட் ஓகே தியரி. அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அப்புறம் இந்த இந்த ஒரு வார்த்தையை மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க, உங்க மூளையில மாடல். பின்னாடி சொல்றேன். ஓகேவா? இப்போதைக்கு ஓகே இது இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஓகே டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்துருக்குறோம் இல்லையா? ஓகே, அப்புறம் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்துருக்குறோம். யார் கண்டுபிடிச்சான்னு பார்த்தோமே. ஓ, அது இங்க இருக்கு, மன்னிக்கணும். ஜான் மெக்கார்த்தி. ஓகேவா? அழகா கொண்டு போயிருக்கேன். ஓகே, போதும். ஏங்க அதாவது டம்ப் பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா தான் படிக்க முடியும். என்னுடைய பாடங்கள் எல்லாம் வந்து ஒரே நாள்ல வந்து படிக்கிறதுங்கிறது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு half an hour to 1 hour லெசன்ஸ் இருக்கா? ஆக்சுவலி நான் வந்து ஐ வாஸ் டார்கெட்டிங் ஃபார் ஓகே மேக்ஸிமம் ஆஃப் half an hour தான் சொல்லிக் கொடுக்கணும்னு முடிவு எடுக்கிறேன். ஆனா அது போயிருது. ஓகே சரி, ஓகே அவ்வளவுதான். ஓகே, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஓகே, என்னென்னட்டு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்புறம் வந்து டேட்டா சயின்ஸ்ல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சரியா? சரி, இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஏஐ பார்த்தோம். ஓகே, இப்போ வந்து ஏஐ அப்ளிகேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாமா? ஏஐ அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கு? பாத்தீங்கன்னா இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்எல்பி இந்த வார்த்தைய நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது வந்து என்ன பண்ணும்னா ஓகே it can understand human language. It can understand human language and generate ஓகே. நான் எப்பவுமே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ அப்படின்னு சொல்லும்போது நீங்க ஒரு 8 மாசம் குழந்தையோட மூளையை கற்பனை பண்ணிக்கணும். புரிஞ்சதுங்களா? அவ்வளவுதான். ஏஐங்கிறது ஒரு 8 மாசம் குழந்தையோட பிரெயின். அதுக்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது இமேஜை கண்டுபிடிக்கும், டெக்ஸ்டை கண்டுபிடிக்கும், இவங்க வந்து இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கும், இவங்க சைனீஸ் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கும். புரியுதா? இவங்க தமிழ் பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்கும். எல்லாமே ட்ரைனிங். ஸோ அந்த 7-8 மாச குழந்தையோட மூளைக்கு அம்மா அப்பாவின் மூலமாக எல்லாமே ட்ரைனிங் ஆகுது. அந்த குழந்தை சுத்தி முத்தி பாக்குது, எது 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 இந்த பொருள் என்ன, அந்த பொருள் என்ன. ஒரு 7-8 மாச குழந்தையோட முதல் மழை, ஓ இதுதான் மழையா, மழை பெஞ்சா தண்ணி இருக்குமா, கீழே நனைவோமா, மழையில ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போனாருன்னா அது அந்த 8 மாசம் குழந்தை முதல்ல பாக்குதுன்னா ஓகே சி அதாவது புரிஞ்சுக்கோங்க, 8 மாசம் குழந்தை கரெக்டா கண்டுபிடிக்குமா?
இதெல்லாம் வந்து இடக்க மடக்கமா கேட்கக்கூடாது. ஓகே, நான் வந்து என்ன சொல்றது, ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்றேன். ஓகே, அதாவது நான் அந்த ஒரு அந்த 8 மாச குழந்தை பார்க்கக்கூடிய முதல் மழை, அதுல ஒருத்தர் கொடை பிடிச்சிட்டு போறாரு, இதெல்லாம் அந்த குழந்தையோட மூளைக்கு போய் பதிஞ்சு அடிக்கடி அந்த காட்சிகள் பதியும் போது குடைனா என்ன, மழைன்னா என்ன அப்படின்னு அந்த குழந்தைக்கு தெரிய வருது இல்லையா? அதைத்தான் நீங்க அப்படியே ஏஐயோட பொருத்தி பார்த்துக்கணும், கம்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஐ அப்ளிகேஷன்ஸ்ல இது பார்த்துருக்குறோம். ஸோ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, அப்பா அம்மா பேசுற மொழியை தான் முதல்ல கத்துக்குது இல்லையா? அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து ஆங்கிலம் கத்துக்குது. அந்த குழந்தை ஒருவேளை ஃபாரின் வெளிநாடு போச்சுன்னா, எப்போ ஃபாரின் வெளிநாடு போகும், நல்லா படிச்சு கிடிச்சு மேல் படிப்புக்காக போகும்போது அந்த நாட்டு மொழியை கத்துக்கலாம். ஓகே, ஜெர்மன் போனா ஜெர்மன் கத்துக்கலாம். ஸோ எல்லாமே ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஏஐன்னு பேசும்போது நீங்க ஒரு குழந்தையோட மூளையை கம்பேர் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, ஒரு 8 மாசம் குழந்தையோட மூளையும் ஒரு 5 வயசு குழந்தையோட மூளையும் ஈக்குவலா? இல்ல. ஏன்னா 5 வயசு குழந்தையோட மூளை ட்ரெயின் ஆயிருக்கு, பழக்கப்படுத்தி இருக்கு நிறைய விஷயங்களுக்கு. காட் இட். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். நீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, இது ஒரு ஆர்டிபிஷியல் பிரெயின். அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க. அது ட்ரெயின் ஆகிறதுக்கு டேட்டா எல்லாமே டேட்டா சயின்ஸ்ல இருக்கும், முடிஞ்சது. ஸோ அந்த டேட்டா சயின்ஸ்ல டேட்டா வந்து பாத்தீங்கன்னா இமேஜா இருக்கலாம், ஓகே, வீடியோவா இருக்கலாம், ஓகே. ஸோ இந்த டேட்டா சயின்ஸ் பேசும்போது உள்ள வந்து இதெல்லாம் கேள்விப்படுவீங்க, ப்ராசஸ்டு டேட்டா, அன்ப்ராசஸ்டு டேட்டா. இப்ப கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ், அப்புறம் பின்கோடு, இதெல்லாம் சும்மா உங்களுடைய மனசுக்குள்ள மூளைக்குள்ள பதிய வச்சுக்கோங்க. ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வரும்போது எனக்கு இப்போ டக்குன்னு தான் தோணுச்சு, அதை அப்படியே சொல்லிட்டேன். ஸோ டேட்டா சயின்ஸ் போது ஓகே, இந்த வார்த்தை கேள்விப்பட்டுக்கோங்க. யூ ஹேவ் ப்ராசஸ்டு டேட்டா. ப்ராசஸ் டேட்டாக்கு வந்து எதாவது எக்ஸாம்பிள், ஓகே, கிரெடிட் கார்டு நம்பர், அதுல வந்து 16 டிஜிட் நம்பரா? ஆமா. ஓகே, அப்புறம் பின்கோடு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் டேட்டா, ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அன்ப்ராசஸ்டு டேட்டான்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த இமேஜ் எல்லாமே வரும். ஓகே, இமேஜ், வீடியோ, ஓகே. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஃபா மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, இது எல்லாமே டேட்டா பேஸ்க்குள்ள இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு டேட்டா சோர்ஸுக்குள்ள இருக்கும். புரியுதா? ஓகே, சரி. இப்போ நான் டேட்டா சயின்ஸ் சின்ன ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன், இங்கே வருவோம். ஓகே, ஸோ இந்த ஏஐ அப்ளிகேஷன்ஸ்ல இப்போ நம்ம இது பார்த்துட்டோம். என்எல்பி, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அப்புறம் கம்ப்யூட்டர் விஷன் இருக்கு. இது வேற ஒண்ணுமே இல்லை, அதே தான் இப்ப பார்த்ததுதான். ஓகே, கம்ப்யூட்டர்ஸ் கேன் சி, பாருங்க, கேன் சி, கம்ப்யூட்டர்ஸ் பார்க்கும்,
can see and analyze images. கம்ப்யூட்டர்ஸ் எப்படி பார்க்கும்? அதுல ஒரு கேமரா இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபேஸ் வந்து இவரோடது. இப்போ என்னோட ஃபேஸ ஓகேவா, பெரிய பெரிய என்ன சொல்றது, அந்த டிடெக்டிவ் ஃபேஸ்லாம் வந்து கண்டுபிடிப்பாங்கல்ல, ஏதாவது நீங்க திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில். இந்த ஃபேஸ் வந்து கம்பேர் பண்ணி மற்ற இமேஜோட பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸில் கம்பேர் பண்ணிக்கிட்டே காட்டும். ஓகே, போலீஸ் துறையில் ஓகே, அந்த போலீஸ் துறை என்ன பண்ணும், சைபர் செக்யூரிட்டி கான்டாக்ட் பண்ணி இங்கே பாருங்க இவர் ஒருத்தர் வந்து ஓகே இந்த ஃபேஸ் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க, இதில் வந்து பழைய குற்றவாளிகள் லிஸ்ட்டில் இருக்கான்னு பாருங்க, சரியா? அது என்ன பண்ணும்? ஸோ இந்த இடத்துல எல்லாமே ஓகே, அந்த பயன்படுத்துகிற சாஃப்ட்வேரை தான் என்னன்னு சொல்கிறோம், கம்ப்யூட்டர் விஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்எல்பின்னா என்ன பாருங்க, அதுலயே இருக்கு, லாங்குவேஜ் ப்ராசஸிங், அவ்வளவுதான். நேச்சுரல், இயற்கையான மொழியை ப்ராசஸ் பண்ற ஒரு அறிவு, அதுக்குதான் என்எல்பி. இது பார்க்கிறது. சரியா? சோ இப்ப நான் முடிக்க போறேன். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது என்ன பண்ணுது? இல்ல இது நான் இங்கே எழுதக்கூடாது. சும்மா ஓகே, இந்த இடத்துல ஸோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெருசு வேணும். நான் மற்றதெல்லாம் எதுவும் யூஸ் பண்றது இல்லைங்க. ஓகே, பிகாஸ் நிறைய இடத்துல இன்னைக்கே 2 வீடியோ போட்டேன். ஓகே, ஓ அங்கே காப்பி பண்ணிட்டு வந்தது இந்த ஃபாண்ட்டு, அதனால ரகலா பண்றாரு. ஓகே, நான் என்ன பண்ண, டைப்பே பண்ணிக்கிறேன். காலிபிரியில் இருக்கா, சின்ன சின்ன இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏஐ. ஏஐன்னா என்னன்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, யூ நீட் டு டெல் இட் இஸ் அ ஆர்டிபிஷியல் பிரெயின். ஆர்டிபிஷியல் பிரெயின் to do okay work இல்லைன்னா டாஸ்க். ஓகே, இல்லைன்னா டாஸ்க் ஆர் டெசிஷன், முடிவெடுக்கிறது. பேஸ்ட் ஆன் டேட்டா ப்ரெடிக்ஷன், அவ்வளவுதான். ஷார்ட் ஃபார்ம். ப்ரெடிக்ஷன் கணிக்கிறது.
ப்ரெடிக்ஷன் புரிஞ்சுதுங்களா மக்களே? ஓரளவுக்கு ஒரு மேலோட்டமான பார்வை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரியா? மணி இப்போ சரியா 6:30 ஆக போகுது. 6:30 ஆகிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் இருக்கு. ஓகே, நல்லா படிங்க. குட் ஈவினிங். ஓகே, இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு படிங்க. நிறைய நண்பர்களுக்கு சொல்லுங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, குட் ஈவினிங். தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். வில் மீட் டுமாரோ. ஓகே, பாய், டேக் கேர்.